ஹலோ, வணக்கம். முடக்கத்தான் கீரை தோசை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாருங்கள், அடுப்பில் ஒரு வாணலி வச்சுருங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மிளகு, சீரகம், வெங்காயம், பூண்டு வதக்கிட்டு அது நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கீரையை சேர்த்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நான் முடக்கத்தான் கீரையோட தூதுவளை ஒரு 7-8 கீரை இருந்துச்சுங்க, அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஆறவும் மிக்சியில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 5-6 கரண்டி மாவு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்துட்டு தோசைக்கல்ல காய வச்சு தோசையாக ஊற்றிட்டு சுற்றி நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. நல்லா முருகலாக வேகவும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் முருகலாக்கி எடுத்து தேங்காய் சட்னியோடு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எலும்பெல்லாம் நல்லா உறுதியாகும். மூட்டுக்கல்லையெல்லாம் வலியெல்லாம் குறைஞ்சிருங்க. நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், நல்லா வேகவும் திருப்பி போட்டு திருப்பி நல்லா வெந்ததும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட நல்ல சுவையாக இருக்குங்க. நன்றி.